செவத்தை ஜீவங்களை செவமன்னு சொல்கிறோம். அதை எடுத்துகிட்டு போயிட்டு சுடிகாலில் தான் வைக்கிறோம். அப்போது நீங்கள் இறந்து போன ஜீவங்களை உள்ளே போடுறீங்களே. ஜீவங்களை கொலை பண்ணுறது கொடூரமான விஷயம், குரூரமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு செயல் பரமாத்மாவை நம்மளுடைய உடல் கணங்கள் அதில் விலங்குகளை சாப்பிட்ட கர்மா சேரி இருக்கும் உடல் கணங்களில். அது கிளியர் ஆகிறதுக்கு நம்மளுக்கு 7 வருடம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி யார் ஞானம் தெரிஞ்சு தவறு செய்கிறாங்களோ அவங்களுக்கு சிக்ஷா பெருசாக இருக்கும். உணவு சாப்பிட்டாதான் அது மனம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியுது. இதுதான்ப்பா மனம் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட உணவு எந்த விதத்தில் நம்ம சாப்பிடணும், அது எவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம மேலே ஒர்க்கு செய்யுது அப்படின்னு பார்த்தாக்கா அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜீவங்களை பற்றி, நம் உண்ணும் அசைவத்தை பற்றி, நம்மளுடைய உணவு பற்றிய மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், நம்ம என்ன சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, இயற்கை பற்றிய எப்படி இருக்கணும், அவங்க சொன்னது கேட்டாதா புரிஞ்சிக்கினாதா சரியான வாழ்க்கை முறையை நம்மளால் கொண்டு போக முடியும். இல்லைன்னா எத்தனை பிறவிகளோ எடுத்து இங்கே வந்து இங்கே நம்ம மாட்டிக்க வேண்டியதாக இருக்கும், கர்மங்களில் விழுவ வேண்டியதாக இருக்கும். அது நம்ம பார்க்கலாம் மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அவர்கள் என்ன கேட்குறாருன்னா, உங்களுடைய வயிறு சுடிகாடா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா நம்ம இறந்து போன செவத்தை ஜீவங்களை செவமன்னு சொல்கிறோம். அதை எடுத்துகிட்டு போயிட்டு சுடிகாலில் தான் வைக்கிறோம். அப்போது நீங்கள் இறந்து போன ஜீவங்களை உள்ளே போடுறீங்களே, நம்மளுடைய வயிறு சுடிகாடா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நம்ம அதை பற்றி சிந்திக்கணும், என்ன செய்கிறோம் அப்படின்னு சிந்திக்கணும். இது அடுத்து பார்த்திங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். thou shall not kill அப்படின்னு சொல்லிட்டு அவர் 5th கமாண்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு. அப்போது யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னா மனிதர்கள் மட்டுமே கிடையாது, ஜீவங்களை கூட கொல்லக்கூடாது. அதே போல் முட்டை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வரப்போகிற ஜீவன், அதனால் முட்டை கூட சாப்பிட வேண்டாம், இயற்கையில் நிறையவே இருக்குது. அதனால் thou shall not kill அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம பார்த்தோன்னா அவர் கையில் ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சிருக்காரு. எப்படி வச்சிருக்காரு, அன்பாக வச்சிருக்காரு. ஆசையாக சாப்பிட்ணுன்னு வச்சுக்கல, அன்பாக வச்சிருக்காரு. அது அந்த ஜீவங்களின் மீது அன்போடு தான் நம்மளும் இருக்கணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, லவ் தை செல்ஃப் லவ் நெய்பர் அப்படின்னா உன்னை நீ நேசி, அதே போல் மற்றவர்களை நேசி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மற்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தாக்கா மனிதர்கள் மட்டுமே கிடையாது, மற்ற ஜீவராசிகள், மற்ற உயிரினங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெய்பரன்னா நம்ம
பக்கத்து வீட்டுக்காரனோ நம்ம சுற்றி இருக்கிறவங்களோ அப்படின்னா அதில் அந்த விலங்குகள் கூட வருது. அதனை கூட நம்ம நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் கிரைஸ்ட்டு சொல்லியிருக்காரு. இன்னும் மேலும் பார்த்தா ஜெயின மகாவீரர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாழு வாழ விடு, நீயும் வாழு, மற்றவர்களை தட் இஸ் மற்ற ஜீவராசிகளை கூட வாழ விடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகாங்கள் எல்லாமே ஈஸியாக எளிமையாக தான் சொல்கிறாங்க, நம்ம தான் கடைப்பிடிக்க வேண்டும். இன்னும் பார்த்தாக்கா அல்லாஹ் என்ன சொல்கிறாரு, அல்லாவுக்கு ரத்தம் மாம்சம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. உண்மைதானே? அதற்காக தானே அவர் அல்லாஹ் ஆயிட்டாரு. இப்படி ஒரு நிலையிலிருந்து அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அவங்க மகாங்கள் எப்படி ஆகிறாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்களை சொல்கிறதால தான் அவங்க மகாங்கள் ஆயிருக்காங்க. அதனால் அல்லாஹ் ஆயிருக்காரு. அதே போல் ஒரு கிரைஸ்ட்டு எப்படி ஆயிருக்காரு, மகானை எப்படி பார்க்குறோன்னா, அப்படிப்பட்ட வார்த்தைகள் கருத்துகள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால தான் அவங்க மகாங்கள் ஆயிட்டாங்க. அதே போல் ஜலாலுத்தீன் ரூமி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் கல்லிலிருந்து மரமாயிட்டேன், மரத்திலிருந்து ஒரு விலங்காயிட்டேன், விலங்கிலிருந்து மனிதனாக வந்தேன், மனிதனிலிருந்து தெய்வமாக வரப்போகிறேன். தட் இஸ் கல்லாக இறந்து போய் மரமாக வந்தேன், மரமாக இறந்து விலங்காக வந்தேன், விலங்காக இறந்து மனிதனாக வந்தேன் அப்படின்னு கிளியராக சொல்லும் பொழுது அந்த விலங்குகள் அடுத்த மனித பிறவிக்கு வரப்போகுது. அதனை தடுக்கிறோம். இயற்கைக்கு எதிராக போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கும். அதனுடைய வளர்ச்சி தடுக்கிறோம், அதனுடைய பிறவிகள் தடுக்கிறோம். மறுபடியும் அதே பிறவிகளை எடுத்து அந்த விலங்கு பிறவிகளின் ஞானத்தை அடைந்து முடிச்சிட்டு அடுத்த மனித பிறவிக்கு வரணும்னா நம்ம எந்த ஜீவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கொல்லக்கூடாது. இது நம்ம புரிஞ்சுக்கணும். கபீர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய தோஹாவில் அந்த மீன்கள் சாப்பிட்றோம் இல்லையா, அதை பற்றி சொல்லியிருக்காரு. எதுக்கு அது ஹாப்பியாக விளையாடிக்குது, அதனை பிடிச்சிட்டு நம்ம எதுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாரு. புத்தர் என்ன சொல்கிறாரு, அஹிம்சா பரமோ தர்மா, இருக்கிற அனைத்து தர்மங்களில் அஹிம்சை என்பது உயர்ந்த தர்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது குருஜி கூட சொல்கிறாரு, நீங்கள் தியானம் பண்ணலைன்னா பரவாயில்ல, முதல்ல அசைவத்தை விடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். திருமூலர் அவர்கள் சொல்கிறாரு, திருவள்ளுவர் அவர்கள் சொல்கிறாரு, யோகி வேமனா சொல்கிறாரு. இன்னும் மகாங்கள் பார்த்தாக்கா வள்ளலார் அவர்கள் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காரு. ஜீவகாருண்யம், ஜீவங்களின் மீது கருணை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாத்மா காந்தி அஹிம்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு டாக்டர் சொல்லுவார், நீங்கள் வீக்காக இருக்கிறீங்க, பலவீனமாக இருக்கிறீங்க, நீங்கள் முட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மற்ற ஜீவராசிகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த உயிரே எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் அது இன்னொரு ஜீவன், மாதிரியே இருக்கிற இன்னொரு ஜீவன், அதை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு அவங்க அப்போவே சொல்லியிருக்காங்க. பீஷ்மர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிம்சையை கொடுத்து ஹிம்சையை செய்து அமைதி வேண்டும்னா எப்படி வரும்? நம்ம என்ன செய்கிறோமோ என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி வருது. ஆஸ் யூ சோ யூ ரீப் அப்படின்னாக்கா, நீ
வேப்பால விதை வச்சுட்டு மாம்பழ பழம் வேண்டும்னா வராது. அதே போல் நீ ஹிம்சையை என்ற விதை வச்சுட்டு அமைதி வேண்டும்னா வராது. நம்ம அஹிம்சை என்ற விதை வைக்கும் பொழுது அமைதி என்ற பலன் நம்ம சாப்பிட முடியும். அது நம்மளுக்கு வருது. தாமஸ் நியூட்டன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜீவங்களை கொலை பண்ணுறது கொடூரமான விஷயம், குரூரமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு செயல் பரமாத்மாவை நம்ம அவமானப்படுத்துறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பரமாத்மாவுடைய சிருஷ்டியில் அந்த ஜீவங்கள் கூட அழகாக நம்ம மாதிரியே இந்த இயற்கையில் வாழுகின்றது. நம்ம எப்படி ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறோமோ அதே போல் அந்த ஜீவராசி ஜீவங்கள் அது ஸ்வேச்சையாக இருக்கணும், அதே போல் ஆனந்தமாக இருக்கணும், பயம் இல்லாமல் இருக்கணும், விளையாடணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக பார்த்தாக்கா நம்மளுடைய உடல் கணங்கள் அதில் விலங்குகளை சாப்பிட்ட கர்மா சேரி இருக்கும் உடல் கணங்களில். அது கிளியர் ஆகிறதுக்கு நம்மளுக்கு 7 வருடம் தேவைப்படும். தட் இஸ் ஒரு தடவை நம்ம சாப்பிட்டா அந்த கணங்களில் அதனுடைய கர்மா சேர்ந்தா அந்த கர்மா கிளியர் ஆகிறதுக்கு 7 வருடங்கள் தேவைப்படும் ஒரு கணம் தூய்மை ஆகிறதுக்கு. அப்போது நம்ம இன்னைக்கு விட்டால் கூட அவ்வளோ நாள் எடுக்கும். அதனால் நம்ம யாருமே அந்த கர்மாவில் விழுவாமே பார்த்துக்கணுமே தவிர நம்ம தெரிஞ்சு தவறு செய்யக்கூடாது. தெரியாமல் செய்யும் பொழுது கொஞ்சம் இருக்குது, தெரிஞ்சு செய்யும் பொழுது ஞானம் தெரிஞ்சு தப்பு பண்ணும் பொழுது நம்மளுக்கு சிக்ஷை பனிஷ்மெண்ட் அதிகமாக இருக்கும். இதை பற்றி நம்ம ஒரு சின்ன கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு தடவை பீஷ்மர்கிட்ட தீர்வுக்காக ஒரு கேஸ் வருது. 4 பேர் நண்பர்கள் கொலை பண்ணியிருக்காங்க. அப்போது அது துரியோதனரிடம் அனுப்பிச்சிருக்காங்க. துரியோதனர் கேட்குறாரு, என்ன பண்ணியிருக்காங்க இவங்க 4 பேர் என்ன கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க 4 பேருக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பீஷ்மர் இதே என்ன தீர்வு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தர்மராஜா கிட்ட அமுச்சு விட்டாங்க. அப்போது தர்மராஜா விசாரணை செய்கிறாரு, ஒவ்வொருத்தரையும் கேட்குறாரு. ஃபஸ்ட்டு ஒருத்தர் கேட்டாங்க, நீ யாருப்பா அப்படின்னா, நான் ஒரு சூத்ரன். சூத்ரன் அப்படின்னா பாமரர், ஞானம் தெரியாதவன். அவங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஞானம் தெரியாததுனால அவருக்கு 6 மாதம் தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததில் இன்னொருத்தரை கேட்டிருக்காரு, நீ யாருப்பா அப்படின்னா, நான் ஒரு வைஷ்யா அப்படின்னு சொல்லும் பொழுது உனக்கு கொஞ்சம் ஞானம் தெரியுமே, ஆனால் நீ தவறு பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 2 வருஷம் தண்டனை கொடுத்தாரு கைதி பண்ண சொல்லி. 3வது ஆள் கேட்டார், அவர் க்ஷத்ரியன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு ராஜா குமரன், யுவராஜா இளவரசன். ஆனால் அவங்களுக்கு தேவைப்பட்டா அங்கே சூழ்நிலைகள் அப்படி இருக்கும் பொழுது சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் கொலை பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது. அடுத்தவர் சரியில்லைன்னா அதனால் உனக்கு தண்டனை கிடையாது. அவர் தவறு செய்கிறதால நீ கொலை பண்ணி இருந்தால் உனக்கு தண்டனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. கடைசி நபரோட பேசும் பொழுது, நீ யாருப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் ஒரு பிராமணர் அப்படின்னு சொல்லும் பொழுது தர்மராஜா என்ன சொல்கிறாருன்னா, தர்மம் தெரிஞ்சு பிரம்மஜானம் இருந்து நீ அவங்களுக்கு ஞானத்தை சொல்லி கொடுக்குற ஒரு நிலையில் இருந்து கூட நீ கொலை பண்ணிட்டியே, அவங்களுக்கு சொல்லலை, நீயும் சேர்ந்து கொலை பண்ணிட்டியே, உனக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி யார்
ஞானம் தெரிஞ்சு தவறு செய்கிறாங்களோ அவங்களுக்கு சிக்ஷா பெருசாக இருக்கும், பனிஷ்மெண்ட்டு பெருசாக இருக்கும். அதே போல் விலங்குகள் யார், ஜீவங்கள் யார், அவற்றை கொல்லக்கூடாது, அதுக்கு வலி இருக்குது, அதுக்கு குடும்பம் இருக்குது, இரத்த மாம்சம் இருக்குது, சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சு கூட சாப்பிட்டா இயற்கை அவங்களுக்கு தண்டனை அதிகமாக தான் கொடுக்கும். அதனால் தெரிஞ்சுக்கினி அவேராக இதனை நம்ம தவிர்க்க வேண்டும். தியானம் செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு மேலே நம்மளுக்கு ஆர்வமே இருக்காது. இது மகான்கள் நம்மளுக்கு படிப்படியாக நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. மேலும் நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய உணவு தான் நம்மளுடைய மைண்டு, மனமாக தயாராகுது. இதை எப்படின்றது சயின்டிஃபிக்காக பார்த்தோம். இப்போது ஸ்பிரிச்சுவலாக பார்க்கலாம். உத்தாலகுடு ஸ்வேதகேத்து, உத்தாலகன் தந்தை, ஸ்வேதகேத்து மகன். அங்கே ஆசிரமத்தில் அவங்களுடைய கல்வி மோஸ்ட்லி முடிஞ்சு போச்சு. ஸ்வேதகேத்து அனைத்து வேதங்கள் எல்லாமே நல்லா கற்றுக்கினி எதை கேட்டாலும் அவங்க ரொம்ப திறமையாக சொல்லுவாங்க. அவர் ஒரு நாள் மனமன்னா என்ன அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தந்தையை கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, மனமன்னா 16 அறை இருக்கும், ஒன்று கிடையாது, 16 அறை. இப்போது நீ எல்லாமே நான் கேட்ட உடனே கடகடா சொல்கிறியே, நீ 16 நாள் உபவாசம் இருந்து எதுவும் சாப்பிடாம இருந்து என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்வேதகேத்து 16 நாள் உபவாசம் இருந்து 17ஆவது நாள் அப்பா கிட்ட வராரு. அவர் கேட்குறாரு, நீ கற்றுக்கின வேதம் இருக்குதே அதை சொல்லு அப்படின்னு கேட்கும் பொழுது அவருக்கு எதுவுமே ஞாபகம் வரல. அப்போது உணவு சாப்பிட்டாதான் அது மனம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியுது. இதுதான்ப்பா மனம் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட உணவு எந்த விதத்தில் நம்ம சாப்பிடணும், அது எவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம மேலே ஒர்க்கு செய்யுது அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம சாத்வீக குணம், சுத்த சாத்வீக குணம் என்பது நம்மளுக்கு சாப்பாடிலிருந்தே வருகிறது. அதுவே ரஜோகுண சாப்பாடு, அதாவது நம்ம ஜீவங்களுடைய சாப்பாடு சாப்பிடும்போது தமோகுணம் சோம்பல், ரஜோகுணம் அசுரகுணங்கள் அதிகமாக வருகிறது. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக அதனை நம்மளுடைய உணவு சாப்பிட வேண்டியது இருக்கும். அஷ்டாங்க ராஜயோகத்திலோ கூட பதஞ்சலி மகர்ஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தியானம் செய்ய செய்ய அஹிம்சை என்ற ஒரு அருமையான குணம் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது அஹிம்சை தேவை, அவங்க அஷ்டாங்க ராஜயோகத்திலவே சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த அஹிம்சை என்ற குணத்தை நம்ம கொண்டு வரணும். அது நம்மளுடைய இயற்கையான குணம். நெக்ஸ்ட்டு நம்ம கர்ம சித்தாந்தத்தை பற்றி கூட தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கர்ம சித்தாந்தம் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதுவே நம்மளுக்கு திரும்பி வரும் அப்படின்னு சொல்கிறது தான் மகான்கள் சொன்னது. தட் இஸ் நம்ம இந்த உடலுக்காக இரத்தம் மாம்சத்தை சாப்பிட்டு இருந்தால், அதுக்காக கொன்று இருந்தால் யூனிவர்ஸுக்கு நம்ம உடலிலிருந்து மாம்சம் கொடுக்க வேண்டியது இருக்கும், நம்மளுடைய உடலிலிருந்து இரத்தத்தை கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்படி நம்ம எதை செய்கிறோமோ அது யூனிவர்ஸுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் நம்மளுடைய உடல் இருந்து. அதனால் யூனிவர்ஸ் கணக்கு கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஆன்மீக சத்தியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இதனை
நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கு தியானம் செய்ய வேண்டும். தியானத்தால் ஞானத்தால் கட்டாயமாக நம்ம ஒரு அஹிம்சாவாதியாக மாறி உலகத்துக்கு நன்மை செய்வோம். அமைதி அது தானாக வரும். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.